எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் பங்களாதேஷ் பற்றியான இன்னொரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை பீக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய டைமில் ரெண்டு மிக முக்கியமான பர்சனாலிட்டிஸ், ஒன்று அவங்களுடைய முன்னாள் பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள், அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் 4-5 முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு, இந்த ரைஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ரேடிக்கல் நான் கம்ப்ளீட்டாக கட்டுப்பாட்டில் வச்சுருந்த நாட்டை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டான ஒரு நாடாக, மைனாரிட்டிஸ்க்கும் எல்லாருக்குமே உண்டான நாடாக நான் பங்களாதேஷை வச்சுருந்தேன். இவங்க எல்லாரையும் நான் சட்டப்படி தண்டித்து இவங்கெல்லாம் பாதி பேர் ஜெயிலில் இருந்தாங்க. இந்த அமைப்பும் தடை செய்யப்பட்டிருக்கு. யூனிஸ் வந்த பிறகு இவங்க கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரேடிக்கல்ஸ் தான் மெயின் த்ரெட்டாக இப்போ அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யூனிஸ் அவங்க நேரடியாக அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த முறை யூனிஸ் செய்த இந்த மாதிரியான ஒரு சினிஸ்டர் பிளான், இதனால தான் இன்றைக்கி பங்களாதேஷ் இப்படி போயிருக்கு அப்படின்றது அவங்களுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட். அண்டை நாடுகளோட வெறுப்பை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாமல் அண்டை நாடுகள் அவங்க குறிப்பிடுறது இந்தியாவை, இவங்க மியான்மரையும் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அண்டை நாடுகளோட தேவையில்லாமல் வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இது ஒரு குளோபல் பவரோடைய பிளே சென்டராக, ஒரு பவர் பிளே சென்டராக இந்த இடத்த மாற்றினது ரொம்ப மிகப்பெரிய அபாயம். சிலதெல்லாம் சரியே பண்ண முடியாது அப்படின்றது அவங்க ரெண்டாவது. பங்களாதேஷ் வளர்ச்சி பாதையில் இருந்த பங்களாதேஷ் இன்றைக்கி நிதி நெருக்கடி வரக்கூடிய அளவுக்கு போய், இனி வரக்கூடிய காலங்களில் இன்றைக்கி பங்களாதேஷ் டாக்காவில் நடக்கக்கூடியதை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்னு யாராவது பார்த்தாங்கன்னா, இந்தியர்களோ யாரோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக முதலீடு செய்ய மாட்டாங்க. அந்த பாயிண்ட்டையும் அவங்க சொல்கிறாங்க. பங்களாதேஷோட ரேப்பிட் டிக்ளைன் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. நாலாவது, அந்த நாட்டோடைய அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றது பாகிஸ்தான்கிட்டருந்து பிரிஞ்சு, கிழக்கு பாகிஸ்தான் அவங்க பிரிஞ்சு தன்னை ஒரு ஜனநாயக நாடாக உருவாக்கி, ஒரு செக்குலர் ஜனநாயக நாடாக உருவாக்கி, இந்தியாவுடைய உதவியோடு, அதாவது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், லா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சட்டங்களும் அவங்க சட்டங்களும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்படி வளர்ந்துட்டு இருந்த நாடு இன்றைக்கி ஐடியாலஜிக்கல் இதில் மாறிட்டாங்க, பாதை மாறிட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு. யூனிஸோடைய கையில் இன்றைக்கி கண்ட்ரோல் இல்லை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இதனால் வரையும் அவங்க இதை சொன்னது கிடையாது. யூனிஸோட கையில் எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. யூனிஸ் இன்றைக்கி பவர் இல்லாமல் இந்த அமைப்புகள் எல்லாமே யூனிஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த ரேடிக்கல் அமைப்புகளுடைய ஆட்கள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூனிஸ் அரசாங்கத்தில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கட்சியே இல்லாமல் ஒரு பாஷ்டப் தேர்தல் நடத்தி நாளைக்கு இவங்க பவருக்கு வந்தாங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் உறவுன்றது என்ன ஆகும், பங்களாதேஷோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுடைய 5வது முக்கியமான பாயிண்ட்டு. 6வது அவங்க சொல்கிறது, உள்நாட்டில் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு உள்நாட்டில் ஸ்டேபிளாக இல்லாமல் வெளியில் உங்களை யாரையும் மதிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நாளை ஐநாவில் ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, இல்லை பங்களாதேஷ் பேசுகிறாங்க ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை செட் இன் ஆர்டர்னு தான் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டே அவங்க சொல்கிறாங்க. ஸோ வெளியிலையுமே பங்களாதேஷோட மதிப்பு, பங்களாதேஷோட டிப்ளமேட்டிக் லீவரேஜ் அப்படின்றது கணிசமான அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. 5வது, இந்த இடத்துல 7வது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சு இந்த ரிஸ்டோர் பண்ணால் மட்டும்தான், அந்த டெமோக்ரஸியை ரிஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் பங்களாதேஷ் தப்பும், இல்லைனா பங்களாதேஷ் மக்கள் இதில் உஷாராக இருக்கணும். நம்ம யாருக்கு எதிராக சண்டை போட்டோமோ, யாருக்கு எதிராக எத்தனை ஆயிரம் லட்சம் உயிர்களை கொடுத்து இன்றைக்கி நம்ம நின்னோமோ, அந்த சின்னங்கள் அடையாள சின்னங்கள்லாம் அழிக்கப்படுறது. அவங்களுக்கு அந்த பெங்காலி ஐடென்டிட்டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். அந்த ஐடென்டிட்டிலாம் இன்றைக்கி அழிக்கப்படுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, முந்தானேத்து ஒரு 800 வருடம் பழமையான ஒரு மிகப்பெரிய ஆலமரம் பங்களாதேஷில், அங்கே இந்துக்கள் போய் இந்த கயிறு கட்டுறது, தொட்டில் கட்டுறதுன்னு சொல்லி அந்த நம்ம சடங்குகள் சிலதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்வாங்க. அந்த மரத்தை பார்த்து வழிபடுறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பௌத்தர்களும் வழிபடுவாங்க. அதை அறம் எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய ரேடிக்கல் குரூப் அந்த மரத்தை வெட்டுறாங்க. எதுக்கு அந்த மரத்தை வெட்டுறீங்க? ஆலமரத்தை வெட்டக்கூடிய முட்டாள்கள் எங்கேயா பார்க்க முடியுமா இந்த நாட்டில்? இப்போது இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத ஷேக் ஹசீனா அவங்களுடைய முன்னாள் பிரதமர் ரொம்ப தெளிவான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, 71க்கு பிறகு இந்த நாட்டோடைய வரலாற்றை எடுத்தீங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனாவும் சரி, பிஎன்பியும் சரி, ஒரு பெரிய ரொம்ப அப்படியே நல்லவர்கள், அப்படியே ரொம்ப திறமையாக ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷனை கணிசமான அளவுக்கு கொண்டு வந்ததில் அதே லஞ்ச லாவண்யம், குடும்ப ஆட்சி எல்லாமே இருந்தாலும் அந்த நாட்டை ஸ்டேபிளாக வச்சுட்டு இருந்ததில் இந்த 2 தலைவர்களுக்குமே, கலிதா ஜியா அவர்களுக்கும் சரி, ஷேக் ஹசீனா அவர்களுக்கும் ஒரு மிக மிக முக்கியமான ரோல் இருக்குது. பங்களாதேஷை வளர்ச்சி பாதையில் எடுத்துகிட்டு போனதுக்குமே இவங்க பெரிய ரோல் அப்படின்றது, 2 குடும்பத்தோட ரோல் நிச்சயமாக இருக்குது. அப்போது ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னு அந்த குறிப்பாக இளைஞர்கள் ரெஸ்ட்லெஸ், அதாவது என்னென்னா இளைஞர்கள்ட்ட பிரச்சனைனா ஆல்டர்னேட்டிவ் வேணும், அது என்னன்றது தெரியாது.
அப்போ இன்றைக்கி இந்த மாணவர்கள் அமைப்பு வரும்போது எந்த விதமான ஒரு அரசியல் முதிர்வும் இல்லாமல் மக்களுக்கு நாட்டுக்கு நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண அரசியல் சாசனத்தை மாற்றணும். சரி, மாற்றியாச்சு, மாற்றுங்க, தப்பே கிடையாது. அரசியல் சாசனம் காலங்களுக்கு ஏற்ப நம்ம சொல்லுவோம், காலம் தேசம் வர்த்தமானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுல தப்பு கிடையாது. என்னவா மாற்றுறீங்க அப்படின்றதா இருக்குது. ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டு பாகிஸ்தான். அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ நீங்கள் அதையும் பண்ணீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட எய்ம் வந்து வேறு, உண்மையான மாற்றத்தை எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் வந்து அங்கே விஷயமே கிடையாது. அடுத்தது வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஆர்எஸ்எஸோடைய தலைவர் மோகன் பகவத் அவர்கள் கொல்கட்டாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும்போது இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இந்தியாவிலே ஒரு அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் கூட சொல்லலாம். அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஹியூமனிடேரியன் கிரைசிஸ், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கி மிக பெருசாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாம் வந்து ஒன்றா இருக்கணும், இந்து ஷுட் ஸ்டே யுனைடெட், இங்கே பெரிய பெரிய கலவரங்கள் நடக்குது, ஸோ எல்லாருமே ஒன்றா இருக்கணும் அப்படின்றத பயன்படுத்திட்டு இந்தியா ஷுட் டூ சம்திங், இந்தியா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அந்த கருத்தையும் அவர் சொல்கிறாரு. இந்தியா அதை ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஜென்ரிக்கான ஒரு கமெண்ட் அது. ஸோ அந்த ஜென்ரிக்கான கமெண்ட்டுக்குள்ளே நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குது. மூணாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றாரு. இந்த மூணுத்தையும் நம்ம ஒத்து கவனித்தோம் அப்படின்னா இந்தியா ஷுட் டூ சம்திங் அப்படின்றது கிளியர் கட்டான ஒரு மெசேஜ் இருக்குது. இன்றைக்கி அவங்க ஒரு கணிசமான அளவுக்கு பவரில் இருக்காங்க. நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் சேர்ந்த பல தலைவர்கள் இன்றைக்கி பிஜேபியில் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம், ஆட்சியிலையும் இருக்கிறாங்க. ஸோ என்ன ஆக்ஷன் அப்படின்ற போது இந்த இடத்துல இவங்க கிளியர் கட்டாக அரசாங்கத்துக்கிட்ட சொல்லக்கூடியது ஒன்று தான், கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும், நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரேடியாக தள்ளி இருக்க முடியாது. ஸோ இங்கேயும் இப்போ ப்ரெஷர் பில்டப் ஆகுது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஸ்டே யுனைடெட்னு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா, நீங்கள் ஸ்கேட்டர்டாக எப்பயுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதி பிரச்சனையை தூக்கி முன்னாடிச்சுட்டு நான் ஆண்டவன் நீ ஆண்டவன், ஒருத்தன் மேல் ஜாதி இன்னொருத்தன் கீழ் ஜாதி, இதே பஞ்சாயத்தை வந்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அங்கே மைனாரிட்டிகளாக இருக்கீங்க, இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்றது அவருடைய பாயிண்ட், ஸ்டே யுனைடெட்ன்றது. மூணாவது, உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற போது இந்த பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கு உலகத்தோடைய அட்டென்ஷன் அப்படின்றது இல்லை. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய இந்துக்களும் இந்த இடத்துல நீங்கள் வந்து காசு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் அப்படியே குளோபல் பாலிட்டிக்ஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்குது. ஐரோப்பா முழுக்க, அமெரிக்கா முழுக்க கிறிஸ்டியன் நேஷ்னாலிட்டியை பேஸ் பண்ணி மூமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி அவங்க ஓப்பனாக பேச மாட்டாங்க. பட் நீங்கள் யூரோப்பில் போயிட்டு கேட்டிங்க, இந்த ஃபார் ரைட், அதாவது ஒரு காலத்தில் ஒரு ரைட் பற்றி பேசுகிறதே, வலதுசாரி பேசுகிறதே தவறுன்ற ஒரு கண்ணோட்டம்லாம் மாறி இன்றைக்கி இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், கடந்த ஒரு 20 வருடங்களில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அப்படின்றது வேர்ல்டு போலரைஸ் ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ வேர்ல்டு போலரைஸ் ஆகும்போது அவருடைய பிரச்சனை என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் போலரைஸ் ஆகிறாங்க அப்படின்ற போது அதுக்கு ஒரு கவுண்டர் போலரைசேஷன் அதர் சைடுமே நடக்கும். மூணாவது ஒரு சமூகம் இருக்குன்னா அதுக்குமே நடக்கும். ஸோ அதோடைய இதுன்றது வேகம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போது இந்தியாவுடைய ஒரு ஒரு பவர்ஃபுல் மனிதர் இதை பற்றி பேசுகிறார். ஷேக் ஹசீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிஸ் கையில் அரசாங்கம் கிடையாது, யூனிஸ் ஃபெயில் ஆகிட்டாப்புல டோட்டலாக, ஜமாத்து போன்ற அந்த ஷிஷர் போன்ற அமைப்புகள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றது. ஓப்பனாக இவங்க நடத்தக்கூடிய அந்த ப்ரொட்டஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் கொடியும் அல்கொய்தா கொடியும் வருது. ஸோ இந்தியா எதிர்ப்பு நீங்கள் பண்ணுறீங்க, இந்திய கொடியை நீங்கள் எடுத்து இருக்கிறீங்க, இது உங்களுடைய லோக்கல் அரசியல், அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் ஐஎஸ்ஐஎஸோட கொடியும் அல்கொய்தாவோட கொடியும் வந்துச்சு அப்படின்னா இவங்களை வைத்து இந்த ரூட் எடுத்து இந்த நாட்டை வந்து தன்னோட கண்ட்ரோலில் வைக்கணும்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு நிச்சயமாக இது பேக்ஃபயர் ஆகும். இத்தனை வருட காலம் இவங்க உலகம் முழுக்க பண்ண இந்த பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய தாக்குதல் அமெரிக்கா மேலே நடந்துச்சு, எவ்வளோ மக்கள் கொல்லப்பட்டாங்க. அதன் பிறகும் இவங்க மீண்டும் இந்த வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக இந்த பாதிப்பு அங்கே நிச்சயமாக இருக்கும். வளைகுடா நாடுகளில் இது அன்அஃபிஷியலாக வரக்கூடிய செய்திகள், நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு சொல்லக்கூடியது. பாகிஸ்தானிகள் மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு ஒரு பீரியட் ஆஃப் டைம், இவங்க பண்ண செயல்கள் அது மாதிரி. இப்போ அதே மாதிரியான ஒரு வெறுப்பும் பயமும் பங்களாதேஷிகள் மேலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே மட்டும் கிடையாது, தெற்காசிய நாடுகள்லையுமே தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லையுமே, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில்
லேபர் ஃபோர்ஸோ ஒர்க் ஃபோர்ஸோ ஆயிரக்கணக்கான பங்களாதேஷிகள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய அன்பர்கள் இப்போ அங்கே என்ன பார்வை இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்தந்த நாடுகளில் இவங்களை எப்படி பார்க்குறாங்க, வரக்கூடிய காலங்களில் பங்களாதேஷிகளை வேலைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை அவங்க எடுப்பாங்களா அப்படின்றத நீங்கள் தயவுசெய்து கமெண்ட்டில் போடுங்க. ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன். இந்தியாவுடைய ஆக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது, இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான். பட் இந்தியா கிட்ட ஆப்ஷன்ஸ் நிறையா பேர் நம்ம கமெண்ட்டில் பார்க்குறது என்னென்னா இராணுவ நடவடிக்கை வேணும். பங்களாதேஷ் இராணுவம் அப்படின்றது இந்திய இராணுவத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இராணுவ ரீதியாக அங்கே உள்ளே போகணும்னு நினச்சோன்னா என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் போன பிறகு அந்த இந்தியா வெறுப்பு அப்படின்றத மையமாக வச்சு அடுத்த ஒரு 50 வருட காலம் அரசியல் நடக்கும். அப்போது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபேஸ் அப்படின்றது டெம்பரரி ஃபேஸாக தான் இப்போவும் நான் பார்க்குறேன். இது பர்மனன்ட் பிரச்சனை கிடையாது. யூனிஸ் அகற்றப்பட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய ரேடிக்கல்ஸ் இவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு மீண்டும் இந்தியா பங்களாதேஷ் உறவுன்றது சரியாக போகும். இல்லைனா அந்த நாட்டுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க பாகிஸ்தான் விட மோசமான நிலைமைக்கு மாறக்கூடிய ஆபத்து நிச்சயமாக அவங்களுக்குமே இருக்குது. அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மக்களுடைய வாழ்வாதாரமும் சரி, எல்லாமே பாதிக்கப்படும். இந்தியா இல்லாமல் அந்த நாட்டால் இயங்க முடியாது. பட் இந்த பிரச்சனையில் வாட் இஸ் லெஸ் அண்ட் வாட் இஸ் மோர் அப்படின்ற கேள்வி எழுது. எது கம்மி எது அதிகம் அப்படின்ற கேள்வி எழுது. அதே சமயத்தில் நம்ம இன்னொரு பொலிட்டிக்கல் நிகழ்வையும் பார்க்கணும். வெஸ்ட் பெங்கால்லையும் இப்போ தேர்தல் நடக்க போகுது. இங்கேயுமே நான் எப்பயுமே சொல்லுவேன், தேர்தல் காலங்களில் அரசியல் தலைவர்கள் போய் கட்சி மீட்டிங்கில் கூட்டங்களில் பேசக்கூடியதை தயவு செய்து நீங்கள் ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆகி அதற்கு எதிர்கருத்துகள் போடுறது, ரொம்ப மோசமாக அதுக்குள்ளே போய் இறங்கிறது, அதனால் பாதிக்கப்படுறது வேண்டாம். ஏன்னா அது பியூர் அரசியல். இனி அடுத்த கூட வரக்கூடிய 2 மாதம் பங்களாதேஷில் இப்படி தான் இருக்க போகுது. இந்த தேர்தலை கலவரத்தை வைத்து நடத்தக்கூடாதுன்றது தான் யூனிஸோடைய மெயின் அட்டெம்ப்ட். அதை மீறி அவங்க பண்ணணும் அப்படின்றது தான் மாணவர்களுடைய அட்டெம்ப்ட். ஏன்னா மாணவர்களும் இப்போ எதிராக திரும்பிட்டாங்க. இந்த என்சிபின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷோடைய சிட்டிசன்ஸ் பார்ட்டியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அந்த பவர் அப்படின்றது வேணும், ஆட்சி அதிகாரம், அந்த பணம் அப்படின்றது வேணும். அதில் பாதிக்கப்படக்கூடியதாக இன்றைக்கி கொலாட்ரல் டேமேஜாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 தலைவர்கள் பேசுனது இந்த மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்றத நம்பலாம். அது பங்களாதேஷ் இராணுவத்தோடு பேசி நம்ம நடத்துகிறோமா, இல்லை யார்கிட்ட பேசி பண்ணுறோம், இல்லை கவர்ட் ஆப்ரேஷன்ஸாக இருக்க போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நான் திரும்பவும் சொல்கிறது, குளோபல் பாலிட்டிக்ஸில் இது ரிலீஜன் எப்பயுமே ஒரு டூலாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எமோஷனல் ஆகாதீங்க, ஒருத்தர் தாக்கிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மேலே இருந்து இந்த பார்த்தீங்கன்னா தான் உள்ளே என்ன நடக்குன்றது புரியும். நம்ம நேருக்கு நேர் பார்த்தோம் அப்படின்னா சமூகங்கள் அடிச்சக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சமூக நல்லிணக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாரும் ஒன்று சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வேறு விஷயம். வேற்றுமைகள் இருக்க தான் செய்யும். பட் இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் நிகழ்வுகள் நிச்சயமாக ஒரு இது அவ்வளோ சீக்கிரம் தீரக்கூடிய பிரச்சனை கிடையாது. பட் இது தீர்க்கறதுக்கான வழிகளும் இருக்குது, அது இல்லாமல் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நம்மளுடைய கிழக்கு பகுதிகளில் நடந்திருக்கு. நம்மளுடைய எதிரிகளும் இதை பயன்படுத்திக்கிறாங்க, குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷில் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை விட பாகிஸ்தானோடைய அந்த அடிப்படை நாட்டை உடைக்கிறதுக்கான அந்த நாடில் பிரிவினை கேட்டு அந்த தனி நாடு கேட்டு நிறையா கோரிக்கைகள் அங்கே இருக்குது. கோரிக்கைன்றத விட ஆயுத போராட்டங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா நிச்சயமாக பாகிஸ்தானோட கிழக்கு பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இதை நம்ம டம்மி பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.